வணக்கம் அண்ட் வெல்கம் இமயம் டிபிடி ரயில்வே ஸ்டேஷன் சென்னை. ஸோ நாம் இப்போ பார்க்க வந்திருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 BHK வீடுங்க. அதுவும் பார்த்திங்கன்னா பெருங்குளத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் ஜஸ்ட் ஒரு 300 மீட்டர் தான். ஸோ ஒரு அற்புதமான வீடு. ஒரு 15 வருஷத்துக்கு மேலே அது வீடு கட்டி ஒயிட் வாஷ்லாம் பண்ணிவிட்டு பார்த்தோம்னா ரெண்டலுக்கு ஃபேமிலி இருக்காங்க. ஒரு கார் பார்க்கிங் இருக்குது, வெஸ்ட் ஃபேஸிங் இருக்குது. வீட்டை சுற்றி பார்த்திங்க அப்படின்னா நல்லா பார்த்தோன்னா ஸ்பேஸ் வீடு தாங்க வீடு கட்டியிருக்காங்க. ஓன் யூஸ்க்காக கட்டின வீடு, ரொம்ப அழகான வீடு. உள்ளே பார்த்தா ரெண்டல் இருக்கிறதால பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெளியே மட்டும் உங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்றதை காட்டுறேன். எல்லா பக்கத்துலையுமே பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பேஸ் விட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த வீட்டை கட்டியிருக்காங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்திங்கன்னா நம்ம லேண்ட் ஏரியா 1500 ஸ்கொயர் ஃபீட்டு, பில்டப்பு 1000 ஸ்கொயர் ஃபீட் கட்டியிருக்காங்க. ஸோ வெஸ்ட் ஃபேஸிங் பிரச்சனை இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் ஈஸியாக வாங்கிக்கலாம். 1,45,00,000 சொல்கிறாங்க. ஸோ உட்காந்து பேசி ஸ்லைட்லி நெகோசியபிள் தான், பெரிய அளவுக்கு நெகோசியபிள் இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாக்டாக பார்த்திங்க அப்படின்னா ரயில்வே ஸ்டேஷன் வந்து ரொம்ப பக்கத்துலேயே இருக்குங்க. அதனால் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே இந்த ப்ராப்பர்ட்டி பிடிக்கும் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு ப்ராப்பர்ட்டி தான் நம்ம வந்து கொடுத்துருக்காங்க. இம்மீடியட்டாக பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணாலும் லோனுக்கும் போய்க்கலாம். CMDA அப்ரூவ்டு, லேண்ட் அப்ரூவ்டு, பில்டிங் அப்ரூவ்டு எல்லாமே இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டுக்கு அடுத்த ஒரு வீடு இருக்குது. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா மெயின் ரோடு நியூ பிரிட்ஜ் ஒன்று கட்டினாங்க இல்லையா? ஸோ அந்த பிரிட்ஜு கிட்ட போயிடலாங்க. அப்போ எவ்வளோ பக்கத்தில் இருக்குதுன்னு பாருங்கள். இது பக்கத்தில் பார்த்திங்க அப்படின்னா ICICI பேங்க்கு இதெல்லாம் பார்த்திங்கன்னா இதோட பக்கத்துலேயே இந்த வீட்டுக்கு அந்த மெயின் ரோடு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ICICI பேங்க்கெல்லாம் இருக்குது. அப்போ கண்டிப்பாக அதோட லேண்ட்மார்க் எங்கே அப்படின்றத கண்டிப்பாக நீங்களே கொஞ்சம் யூகம் பண்ணியிருக்கலாம், எந்த இடத்துல இருக்குது அப்படின்ற மாதிரி. ரொம்ப சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டிங்க. இந்த லொக்கேஷனில் வீடு கிடைக்கிறது ரொம்ப ஒரு அதிசயமான ஒரு விஷயமும் கூட. அதனால் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா இங்கே ரோடு வித்து பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு 16 ஃபீட் ரோடு தாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அதோட 16 ஃபீட் ரோடாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பெரிய இது தெரியாது. ஏன்னா இந்த வீட்டுக்கு அடுத்து ஒரு வீடு இருக்குது, அதுக்கு அடுத்து பார்த்தோன்னா மெயின் ரோடு. ஸோ நம்ம மெயின் ரோட்லேயே பார்த்தோன்னா அது ஒரு 40 ஃபீட் ரோடு. சைட்லேயே பார்த்தோன்னா நம்ம வந்து வண்டி இருந்தால் கூட பார்த்தோன்னா அங்கேயும் கூட நிறுத்திக்கலாம். ஸோ இதுக்கு மேலே ஏற்றியும் நிறுத்திக்கலாம் ஈஸியாக. அதுக்கும் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம் எந்த இடத்துல எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி. வீட்டில் மகாலட்சுமியோட வாங்க, ப்ராப்பர்ட்டியை பாருங்கள், பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டமாக ப்ராசஸ் பண்ணலாம். ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்தால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லை கால் பண்ணுங்கள், பதிலுக்கு காத்துட்ருக்கேன். உண்மையாகவும் நேர்மையாகவும் கூட நான். நன்றி.